இப்போ வெனிசுலாவை தொடர்ந்து இப்போ கிரீன்லாந்துக்கு அவர் ஒரு குறி வச்சிருக்காரு. அவர் முதல்ல கிரீன்லாந்து நீங்க கொஞ்சம் கணக்குல போடுங்க. இது யாருடைய கண்ட்ரோல் அந்த டெரிட்டோரியல்னா டென்மார்க்குடைய கண்ட்ரோல். இப்போ என்ன அமெரிக்கா என்ன சொல்றான், இந்த நாட்டை என் கூட கொடுக்கும். என்ன உலக சட்டங்கள் எதுவுமே இல்லை. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. அமெரிக்கா தற்போது நேற்று வெளியாக இருக்கக்கூடிய காணொலியில 5 விஷயம் வெளியா இருக்கு. 5 நாடுகள் அமெரிக்காவுடைய குறியில இருக்கு. ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாடு இருக்கு, இடம் இருக்கு. அந்த இடத்தினுடைய ஸ்பேஸ் என்ன, பொக்கராம் ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸை என்கிட்ட கொடு. என் நாட்டுல இருந்து ஒரு துளி மண்ணு கூட எடுக்க முடியாது. சீனாவை காலி செய்வதற்கு சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ண அமெரிக்கா நினைக்கிறது. இது அமெரிக்காவுக்கு பெரும் அழிவை தரும் மட்டுமல்ல, பெரிய கருப்பு வரலாறாக அமையும் சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றான், என்ன கைய வச்சா அவளும் காலிங்கிறான். இந்த போர் நடந்தா இஸ்ரேல காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா இஸ்ரேல்ட்டையும் பெரிய ஆயுத கலைஞர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு 20 அணுகுண்டு தயாரிக்கிற அளவுக்கு வல்லமையா இருக்காங்க. நாடு எவ்வளவு பெரிய தேசம். கண்டிப்பா நம்ம நாட்டுல எல்லா பிளைட் இருக்கு, என்ன இருக்கு சார், புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அவன்கிட்ட அந்த நாய்க்கு பிஸ்கெட் போட்ட மாதிரி சொல்லக்கூடாத வார்த்தை தான் பாகிஸ்தானுக்கு போட்டு அவனும் ரவுடி போயிடுது சார். அவனெல்லாம் பாகிஸ்தான்லாம் உருப்படாத ஒரு கண்ட்ரி சார். அவன் நாட்டில் ஏதாவது வளர்ச்சி இல்லை. உலக வரலாற்றில் மிகப்பெரிய கருப்பு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக டொனால்ட் ட்ரம்ப் மாறி போயிட்டார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி சார். இப்போ வெனிசுலாவை தொடர்ந்து இப்போ கிரீன்லாந்துக்கு அவர் ஒரு குறி வச்சிருக்காரு. அவருடைய பார்வை உலகத்திலே மிகப்பெரிய தீவாக கருதப்படும் கிரீன்லாந்துக்கும் அவருடைய பார்வை திரும்பி இருக்கு. கிரீன்லாந்து எனக்கு வேண்டும் அப்படின்ற போல ஒரு கட்ட பஞ்சாயத்து அங்கேயும் ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு அந்த நாட்டுடைய பெண் அதிபர் அமெரிக்க படிகள் யாரும் நுழைஞ்சாலும் அடிச்சு தள்ளு, அதற்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கேன் அப்படின்ற போல அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆமா, கிரீன்லாந்து. இவங்களுக்குள்ள என்ன சார் நடக்குது? அதாவது முதல்ல கிரீன்லாந்து நீங்க கொஞ்சம் கணக்குல போடுங்க. ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, ஆமா, அது மொத்தம் 65,000 சதுர கிலோமீட்டர். கிரீன்லாந்து எவ்வளவு தெரியுமா? 21 லட்சம் சதுர கிலோமீட்டர். மிகப்பெரிய 21 லட்சம் தான். ஸ்ரீலங்கா நம்ம போறோம், இது 65,000 தான். ஸ்ரீலங்காவோட கிரீன்லாந்து 21 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. அங்க மக்கள் எவ்வளவு வாழ்றாங்க தெரியுமா? 57,000. அவ்வளவுதான். ரொம்ப கம்மி. பேருக்கு அங்கங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். அது யாருடைய கண்ட்ரோல் அந்த டெரிட்டோரியல்னா டென்மார்க்குடைய கண்ட்ரோல். இப்ப என்ன அமெரிக்கா என்ன சொல்றான், இந்த நாட்டை என் கூட கொடுக்கும். என்ன உலக சட்டங்கள் எதுவுமே இல்லை. டென்மார்க் சொல்றான், அந்த நாட்டு மக்கள் அங்க ஒரு அதிபர் இருக்காரு, அங்க ஒரு சின்ன தேசம் நாடுகள் இருக்கு. ஆனா அங்க அவங்க என்ன சொல்றாங்க, இது யாருக்கும் விற்பனைக்கு அல்ல. ரியல் எஸ்டேட் வியாபாரி போல்ற பேசாதீங்க அப்படின்ற போலயும் சொல்றாங்க. ரியல் எஸ்டேட் தானே. பக்கத்துல நம்ம ஊர்ல தாதா ரவுடிகள்லாம் இருப்பான்ல, சாதி சங்க தலைவர், மத சங்க தலைவர், அதான ரவுடிசம். வித்துட்டு போடா, கொடுத்துட்டு போ, நான் கொடுக்கறத கொடுக்கணும். இதுதானே அமெரிக்கா செய்து. இது ஓப்பனா கட்ட பஞ்சாயத்து. இப்போ அவன் சொல்றான், டென்மார்க் சொல்றான், ஏன்பா என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ பாண்டிச்சேரி இருக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒரு டெரிட்டோரியல் இந்தியாவில் கண்ட்ரோல்ல இருக்க. நம்ம உள்ள உட்காந்துட்டு கோவா பாண்டிச்சேரி டச்சுக்காரன் கேட்டா அவன் சொல்றான், இது என்னுடைய நாடு, அங்க நல்ல செழிப்பா இருக்கு, கேசஸ்லாம். அது டென்மார்க் ரொம்ப அழகான ஒரு நாடு. கிரீன்லாந்து அந்த பிரதேசத்துல, ஆர்டிக் பிரதேசத்துல இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு லேண்ட் எனக்கு கொடு அப்படிங்கிறான். ஆனா இது நேட்டோ படைகள் டென்மார்க் எல்லாம் அந்த டீம்ல இருக்காங்க. ஆனா அது குறித்து யூரோப்பிய நாட்டு தலைவர்கள் யாருமே வாய் தரணும். பைத்தியக்காரத்தனமா பேசுறான்னு சொன்னா உடனடியாக அதுக்கு எதிர்வினை செய்யறதுக்கு யூகேவோ, ஜெர்மனியோ, இத்தாலியோ, பிரான்ஸோ யாருமே எதிர்வினை இதுவரைக்கும் ரியாக்ட் பண்ணாங்க. ஆனா அமைதியா இருக்காங்க. என்ன காரணம் சார் அமைதியா இருக்கிறது? என்ன காரணம்? நாடு பிடிக்கிறது என்ன காரணம்? வேற ஒரு காரணம் இல்லை. அந்த பகுதியை பிடிச்சிட்டா, அந்த லேண்டை வாங்கிட்டா, அது ஒரு பெரிய பரப்பளவு. அவரை பொறுத்தவரை பெரிய ராணுவ மண்டலமா உருவாக்கி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அடுத்து அங்க இப்ப ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுக்குது. ராணுவ தளத்தை அமைச்சு ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை தான் அடுத்து. இப்ப இதுல கிரீன்லாந்தை பத்தி நான் ஆர்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய 21 லட்சம் சதுர பரப்புல 57,000 மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தை பத்தி சொல்லிட்டேன். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கேஸ் வளங்கள், அந்த நாட்டுல எண்ணெய் வளங்களும் நமக்கு கிடைக்குது. ராணுவத்துக்கு ராணுவமாவது அதை சுத்தி இருக்கிற நாடுகளை எல்லாத்தையும் அவன் கையில கொண்டு வரும். அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இப்ப என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, முக்கியமா நான் இப்ப பேச போறது, அமெரிக்கா தற்போது நேற்று வெளியாக இருக்கக்கூடிய காணொலியில 5
விஷயம் வெளியே இருக்கு. 5 நாடுகள் அமெரிக்காவுடைய குறியில இருக்கு. முதலாவது நாடு நாம ஏற்கனவே வெனிசுலா போயிட்டு, அடுத்து வந்து ஈரான். ஈரான்ல யாரு? ஆயத்துல்லா கோமேனி. அவர் வந்து எப்படி வெனிசுலா வந்து சீனாவுக்கு சப்ளை பண்றாங்களோ அதே மாதிரி ஈரானுடைய சப்ளைகள் முழுவதும் சீனாவுக்கு தான் போகுது. நல்லது புரியுதா? வெனிசுலாவினுடைய 80% சீனாவுக்கு தான் போகுது. அதே மாதிரி ஈரானுடைய சப்ளைகளும் 80% சீனாவுக்கு தான் போகுது. அப்ப சீனாவை இந்த 2 நாடையும் க்ளோஸ் பண்ணிட்டா சீனா பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடையும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பஹ்ரைன், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கத்தரு, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே ஒபேக் நாடுகள் எல்லாமே யாருடைய கையில் இருக்க? மத்திய கிழக்கு, சென்ட்ரல் ஏசியா எல்லா எண்ணெய் ஃபீல்டும் அமெரிக்கா கையில் தான் இருக்கு. அமெரிக்கா கையில் இல்லாதது ஈரானும் வெனிசுலா. இந்த 2ஐயும் காலி பண்ணிட்டா ஈரானை ஒரு க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு அமெரிக்கா முதல்ல எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா, வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்து அந்த நாட்டுக்குள்ள இன்னைக்கு தன் படைகளை நிறுத்தி கையெழுத்து போட்டு 5 கோடி பேரல் கொடு. எத்தனை கோடி? 5 கோடி. ஏன்னா அவன் கேட்கறது 50 மில்லியன். 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம், 10 மில்லியனுங்கிறது 1 கோடி. 50 மில்லியன் எவ்வளவு ஆச்சு? 5 கோடி பேரல கொடு. ஏன்னா நீ யார்கிட்டையும் பிசினஸ் பேசக்கூடாது, நான் தான் வைக்கிறது வேலை, நான் தான் இது வந்து ஈரான். இரண்டாவது நாடு யாருன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான். அடுத்த குறி ஹிபத்துல்லா அசாகுந்தா. அவர் வந்து ஒரு சுப்ரீம் லீடர். எப்படி சியா பிரிவினுடைய லீடராக ஆயத்துல்லா கோமேனி இங்கே இருக்கிறாரோ அதே போன்று இவரை காலி செய்வதற்கு 86 வயசு காலி செய்வதற்கு ஈரான்ல பெரிய அளவுல குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் இப்ப இன்னைக்கு கலவரம் ஆரம்பிச்சிட்டு. இந்த கலவரத்துக்கு காரணம் யாரு? யூதர்களும் அமெரிக்கர்கள் அங்க தூண்டி விட்டு ஈரானுக்கு 1979 பொருளாதார தடை சார். அந்த பொருளாதார தடை வந்த பிறகு இன்னைக்கு $1 இப்ப நம்ம 90 ரூபா கொடுத்தா $1 வாங்கலாம் இந்தியாவில். அவன் எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா? 14 லட்சம் ரியால் கொடுக்கணும். எத்தனை ரியால்? 14 லட்சம். 1.4 மில்லியன். 1.4 மில்லியன் ரியால் கொடுத்தா தான் வரும். அப்ப அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எவ்வளவு வலுவிழந்திருக்குன்னு பாருங்க. எந்த நாடு? ஈரான். அந்த அளவுக்கு அந்த நாட்டுல அழுத்தம். ஈரான அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக இப்ப ஈரானுடைய அதிபர் அந்த நாட்டில இருந்து எஸ்கேப் ஆக போறார். அதிபர் அல்ல, சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கோமேனி அப்படிங்கிற தகவலை யார் சொல்லியிருக்காங்கன்னா, டைம்ஸ் நாளிதழ் தி டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய குறியீடு 1 ஈரான். ஏற்கனவே வெனிசுலா முடிஞ்சுது. அப்ப இது 1 2. மூன்றாவது நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல என்ன பிரச்சனை கேட்கலையே. ஆப்கானிஸ்தான்ல 2020 அமெரிக்காவுடைய ஆட்சியில அசரப் கானின் ஒருத்தன் இருந்தான். அவரை வெளியேற்றி விட்டுட்டு பிடிச்சிக்கிட்டாங்க தாலிபான் தான் அந்த நாட்டுடைய மக்கள். இப்போ அந்த நாடு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. அவங்க வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் இந்தியா, சீனா, ரஷ்யா எல்லா நாட்டோடையுமே அவங்க க்ளோஸா இருக்காங்க. அவங்க நிறைய கனிம வளங்கள் அந்த நாட்டில் இருக்கு. ஒரு ஆர்டிபிஷியல் ஏரியா உருவாக்கியிருக்காங்க. இங்க பயங்கரவாதம் இப்போ குறைஞ்சு போச்சு. இந்தியாவோட ஒருத்தர் நட்போட வந்தா பயங்கரவாதம் இருக்காது. நாம பயங்கரவாத நாட்டோட எப்பவுமே இருக்க மாட்டோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம நாட்டில் கூப்பிட்டு அமீர் கான் வந்து நம்ம முத்தாக்கி வந்திருந்தார். இப்போ அமீர் கான் முத்தாக்கி எல்லாம் நம்ம வரவேற்று இருக்கிற போது அவங்க ரொம்ப க்ளோஸா இப்போ என்ன சொல்றான், இது எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. அந்த நாட்டை பிடிச்சி வச்சது ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்தண்டு. 2002 18 வருஷமா போரிட்டு பல பில்லியன் டாலர் செலவு பண்ணாம அங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. யார கொடுத்துட்டு சமாதானம் எங்க வச்சுக்கு நடக்குது? கத்தர்ல வச்சு நடக்குது. இப்ப என்ன சொல்றான், உன் நாட்டுக்குள்ள ஒரு நாடு இருக்கு, இடம் இருக்கு. அந்த இடத்தினுடைய ஸ்பேஸ் என்ன? பொக்கராம். அந்த ஏர்பேஸை என்கிட்ட கொடு. எதுக்கு? அதை உருவாக்குனது நான் தான். இப்ப நம்ம நாட்டுல பிரிட்டிஷ்காரன் இருக்கான்ல, இப்ப நம்ம சென்னையை உருவாக்கிட்டு சென்னை, மும்பை எல்லாம் நான் தான் துறைமுகம் அமைச்சேன், என்கிட்ட கொடுன்னா கொடுப்போமா? எப்படி கொடுக்க முடியும்? அதானே சார் இப்ப கேட்கறான். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ இதல்ல, என் நாட்டுல இருந்து ஒரு துளி மண்ணு கூட எடுக்க முடியாது. பொக்கரா மட்டும் இல்ல, அந்த பொக்கராம்ல இருந்து பக்கத்துல சீனாவுடைய அணு ஆயுத இது இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான்னா, அதை ரொம்ப கட்டமைப்பு பண்ணி பிரமாதமாகிட்டான் அமெரிக்கா. சென்கவனம் அமைச்சு பிரமாதம். அமெரிக்காவுடைய தொழில்நுட்பங்கள் நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இப்ப பொக்கராம கைப்பற்றி அங்க தான் பேச வச்சா அதனால சீனாவுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு ஹிபத்துல்லா அசகுந்தா. யாரு? ஹிபத்துல்லா அசகுந்தா
ஆப்கானிஸ்தானுடைய உச்சபட்ச தலைவர், தாலிபான்களின் தலைவர். இப்ப அவரை தூக்குறதுக்கு திட்டம் போட்டதன் விளைவாக அவரு காந்தஹார்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பெரிய மலைக்குள்ள உள்ள இருக்கார். அவருக்கு செக்யூரிட்டி எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 1000 பேர். ஒரு ஷிஃப்ட்டுக்கு எவ்வளவு பேர் தெரியுமா? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 300-400 பேர். பயங்கரமான ஷிஃப்ட் போட்டு 300-400 பேர். பெரிய தற்கொலை படைகள். அங்க அமெரிக்கா உள்ள போனா காலி பண்ணி விடுவோம். அமெரிக்கா மேல இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் ட்ரோன்கள்ல. அத ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லிட்டாப்ல, எங்க நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் யாரு? ஹைபத்துல்லா அசாஹுந்தா. அவரை காலி பண்றதுக்கு என்ன பண்றான் அமெரிக்கா? மேல இருந்து ட்ரோன்களின் மூலம் தாக்குதல் நடத்தி அழிப்பதற்கு திட்டம் போட்டதுனால அவர் இடத்தை நாங்க உடனே, அதாவது வெனிசுலாவுடைய அதிபர் இருக்காரு, பேர் என்னது, நம்ம நிக்கோலஸ் மதுரா, இவரை கைது பண்ண உடனே காந்தஹார்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். யார இதெல்லாம் வந்திருக்கு இன்டர்நெட் நியூஸ். காந்தஹார்ல இருந்து எஸ்கேப் ஆக்கி அவரை என்ன பண்ணி போட்டாங்க, மறைமுகமா வச்சுக்கா. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. இப்போ அயத்துல்லா கோமினியை காலி பண்றதுக்கு இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் எல்லா நாடும் இப்ப நம்ம கையில இருக்கு. 2வது நாடு முதல்ல நிக்கோலஸ் மதுரா முடிச்சுட்டாங்க. அயத்துல்லா காமினியை காலி பண்ணிட்டா அந்த பிரதேசத்துல மத்திய கிழக்குல யாரெல்லாம் இருக்கா? சவுதி அரேபியா யாராலு? அமெரிக்காவுடைய ஆளு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவனுடைய ஆளு. பஹ்ரைன் அவனுடைய ஆளு. முஸ்லிம் கண்ட்ரியா ஓமன் அவனுடைய ஆளு. அடுத்தாப்புல குவைத் அவனுடைய ஆளு. இந்த பக்கம் வந்துருங்க துருக்கி, யூரோப்புக்கு இங்க பாதி இருக்கு, அது அமெரிக்காவுடைய ஆளு. இந்த பக்கம் வந்துருங்க கத்தர், அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளை. உலகத்திலே பெரிய தளம் கத்தர்ல தான் இருக்கு. அப்புறம் ஜோர்டான். அப்புறம் ஜோர்டான்ல யாரு? அப்துல்லா, அது அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளை. அதுக்கடுத்து எகிப்து, அப்துல்லா அல் சிசி, அது யாருடைய ஆளு? அமெரிக்காவுடைய ஆளு. அடுத்தாப்புல இப்ப யார் வந்திருக்கா? அலிசாரா, அதாவது HTS, ஹயாத்து தஹரிக் அல் ஷாம். சிரியா அமெரிக்காவுடைய கையில வந்துட்டு. அமெரிக்காவோட கையில இல்ல. லெபனான் அமெரிக்காவுடைய கையில வந்துட்டு. இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஆளு. இவன் ஒருத்தன் தானே இருக்கான். யாரு? ஈரான். இவன் வந்து பாரசீகம். எல்லா முஸ்லீம் நாடும் நான் சொல்றான், எல்லா அரபு நாடுகளுக்கு என்ன, ஏப்பா உனக்கு எல்லாம் கிடைக்கும், உனக்கு என்ன வேணும் எல்லாம் நான் தரேன். ஆப்ல இருந்து அதிகாரம் வரைக்கும், துப்பாக்கில இருந்து ராணுவம் வரைக்கும், பாதுகாப்பு வரைக்கும் உனக்கு நான் தரேன். என்கிட்ட ஆயில வித்துட்டு நீ வாங்கிக்க. இவன் மட்டும் என்ன பெருசா பேசிக்கிட்டு இருக்கான்? யாரு? ஈரான். இவன் சைனாவோட நட்புறவோட இருக்கான். இந்தியா கூட நட்புறவோட, நம்மளோட நட்புறவு தான், என்னைக்குமே நட்புறவு தான். நாம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் தள்ளி நிக்கிறோம். அதே போன்று ரஷ்யாவோட நட்புறவு இருக்கான். அதனால அவனையும் குறிவை. ஒட்டுமொத்த முஸ்லாம் கண்ட்ரியும் நம்ம கூட இருக்கும்போது இவன் மட்டும் தனித்து நிற்கிறானே அப்படின்ற, இவன் மட்டும் தனிச்சு நிற்க கூடாது. அப்போ முதல் நாடு வெனிசுலா முடிஞ்சது, 2வது நாடு ஆப்கானிஸ்தான் முடிஞ்சது, 3வது நாடு ஈரான். ஈரான்ல டைம்ஸ் சொல்லுது பி பிளான் ஒன்று வச்சிருக்காங்களா. ஏன்னா அவர் தான் வந்து பெரிய உச்சபட்ச தலைவர். வயசு பாவம் 86 வயசாயிட்டு. அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு அங்கிருந்து தப்பி ரஷ்யால போய் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தியை தி டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதுல உண்மை கிடையாதுன்னு சொல்றாங்க. 3 நாடு முடிஞ்சா 4வது நாடு மெக்சிகோ. அப்ப 5வது நாடு கொலம்பியா. இந்த 2 நாடுகள் என்னதுன்னா அவங்களும் தற்கொலை படைகளை வச்சிருக்கிறாங்க. மெக்சிகோவும் கொலம்பியாவும் என்ன சொல்றாங்க? கொலம்பியா நான் வந்து கொரில்லா முறையில உன்னை தாக்கி சாவடிச்சிருவேங்கிறான் அமெரிக்காவை. மெக்சிகோ நான் துப்பாக்கி வச்சு சுடுவேங்கிறான். இதுக்கு இடத்துல கியூபாவுடைய அதிபர் என்னன்னா, இப்போ இந்த நிக்கோலஸ் மதுராவை பாதுகாக்கிறதுக்கு கியூபாவுடைய தலைமையிலான போர்ஸ் தான் பாதுகாத்துச்சு. இப்போ இவனு நாடு அமெரிக்காவுடைய அடுத்த குறி வெனிசுலாவை தாண்டி ஈரான், ஆப்கானிஸ்தான், மெக்சிகோ, கொலம்பியா மற்றும் கியூபா எல்லாரையும் காலி பண்ணி, இன்க்ளூடிங் கிரீன்லாந்து, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா ஆயில் ஃபீல்டு எல்லாம் வந்துருமா? ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடணும். ஈரான்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுல முன்னாள் மன்னர் ஷாவுடைய ஆள் ஒருத்தங்க இருக்கான் அமெரிக்காவில், அவனை கொண்டு இங்க வச்சுட்டு ஒரு பொம்மையை அரசாங்கம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எல்லா பொம்மையும் அவனோட ஆள்கள் தான். அப்ப அந்த நாட்டுடைய ஒப்பேக்கு ஆயில் ஃபீல்டு. சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க கோபி சார், அந்த நாட்டில் விற்கிற ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் இருக்கு இல்லையா, குரூட் ஆயில், அது அவ்வளவுமே டாலர்ல தான் விற்கப்படுது. அப்போ ஒவ்வொரு லிட்டர் விற்கும் டாலர்ல விற்கும் போது டாலர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அமெரிக்காவுடைய பணம் மதிப்பீடு ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால சீனாவை காலி செய்வதற்கு சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நிக்கோலஸ் மதுராவிலிருந்து, ஆயத்துல்லா கோமினிலிருந்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிபத்துல்லா அசாகுந்தாலிருந்து நாம வரைக்கும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண அமெரிக்கா நினைக்கிறது. இது அமெரிக்காவுக்கு பெரும் அழிவை தரும் மட்டுமல்ல,
பெரிய கருப்பு வரலாறாக அமையும் சொல்றாங்க. ஆனா இப்ப அவனை ஏற்றி யாரும் கேள்வி கேட்க முடியும். ஓகே சார், இப்போ சொல்றீங்க இப்போ ஈரான் வரைக்கும் பிடிக்க போறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் கொலம்பியா, மெக்சிகோ, அப்புறம் கியூபா போன்ற இது இப்போ பிடிச்சி எல்லாமே தென் அமெரிக்கா நாடுகள். ஆமா, தென் அமெரிக்கா நாடுகள்லாம் அவன் குறி வச்சு பிடிக்கிறான். ஆர்டிக் பிரதேசம் தொலைதூரங்கள ஈரான் இருக்கா, அது எப்படி பிடிக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா சார்? என்ன யுக்தி வச்சிருப்பாரு அவர்? ஏன் பிடிக்க முடியாது? இப்போ கேட்குறேன், அவங்க என்ன ஒட்டகத்திலேயே போயிட்டு இருக்காங்க சார். இந்தியாவில் ஒரு இந்திய பெருங்கடலில் அவருக்கு ஒரு பேஸ் ஒன்று இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா பேஸ் வந்து 2000 கிலோமீட்டர் தொலைவு சீனாவுக்கும். அது வந்து பிரிட்டிஷ்காரனுடைய பேஸ். அது பேர் வந்து நல்ல பேர், எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை. அங்க இருந்தது ஈரானை குறி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு ஈரானுக்கு வந்து அமெரிக்கால இருந்து வரணும்? பக்கத்துல இருக்கிற கத்தார்ல தான் அவங்க பேஸ் இருக்கு. உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்த பேஸ் வந்து கத்தார்ல இருக்கு, சவுதி அரேபியாவில் இருக்கு, இஸ்ரேல்ல இருக்கு, அதே மாதிரி ஜோர்டான்ல இருக்கு, அதே மாதிரி சிரியாவிலே இருக்கு. இப்ப ஈரான் என்ன சொல்றான்? என்ன கையை வச்சா அவ்வளோ காலிங்கிறான். அவ அவ்வளோ பெரிய வல்லமையான நாடாயிட்டு. ஆனா ஒண்ணு, இப்ப நீ காலில் கூட கிடைச்ச தகவல்ல கோபி, இந்த போர் நடந்தா இஸ்ரேலை காலி பண்ணிடுவாங்கிறான். ஏன்னா இஸ்ரேல்ட்டையும் பெரிய ஆயுத கலைஞர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு 20 அணுகுண்டு தயாரிக்கிற அளவுக்கு வல்லமையா இருக்கான். போட்ட காலி பண்ணி விடுவாங்க. அந்த அளவிற்கு இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு காரணமாக அமெரிக்கா இருக்குமோ? இப்போ வேற ஒண்ணு வேணாம் சார், நம்ம நாடு என்ன சார் துரோகம் பண்ணும்? நாம என்ன துரோகம் பண்ணும்? இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து வெளிவிவகாரத்துறை பட்டும் படாமலும் ஹனிகோட்டிங்கா ஒரு வேடை கொடுத்துட்டோம். ஏன்னா கவலை அளிக்கிறது. ஒருவன் பொறுக்கித்தனம் பண்றான், ரவுடித்தனம் பண்ணும்போது நல்ல குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? கண்டு காணாமல் போவாங்க. அப்படிதான் இந்தியாவுடைய போக்கு. நமக்கு நிறைய வளர்ச்சி இருக்கு. இப்போ நாட்டுடைய மக்களுடைய நலன். இந்தியா மேல அவனுக்கு என்ன கோபம் தெரியுமா? ஏன் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதா முதன்மையான அது கோபம் தான். அது வெளிப்படையா சொல்லிக்கிறது. அது கோபம் இல்லை, அது கோபம் தான். அதை விட தாண்டி என்ன கோபம்னா, பிரிக்ஸ் நாட்டு கூட்டமைப்புல நம்ம இருக்கோம். இந்தியா இருக்கு, ரஷ்யா இருக்கு, சீனா இருக்கு, பிரேசில் இருக்கு, தென் அமெரிக்கா இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா. இவ்வளவு நாடு இருக்கும்போது பிரிக்ஸ் கூட்டமைப்புல இப்ப டிரான்சாக்சன் நடக்கும்போது அமெரிக்காவுடைய மதிப்பீடு குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைனை காலி பண்ணுவதற்கு நம்ம தானே வாங்கிட்டு இருக்கோம். நம்மளும் வாங்குறோம், பிரேசிலும் வாங்குது, சீனாவும் வாங்குறாங்க. இப்ப இவங்களை எல்லாத்தையும் அவன் காலி பண்ணிட்டா முடிக்கணும்னு நமக்கு தடையை போட்டது. ஆனா தடையை மீறி நாம சிறப்பா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவனுக்கு அடுத்த குறி என்னன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சியை கண்டு ஆட்டம் கண்டு. இப்ப நம்ம சீனாவுடைய அளவுக்கு நாம வளர இல்லை தான். சீனாவுடைய டெக்னாலஜியோ சீனாவுடைய அந்நிய செலவாணி கையிருப்போ நம்மள்ட்ட இல்லை. ஆனாலும் 50-60% நம்ம வளர்ந்துருக்கோம். சீனா 100% இருந்துச்சுன்னா 100 மைலுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குன்னா நம்ம ஒரு 60வது எல்லையில இருக்கோம். பொருளாதாரத்துல நாம 4வது இடம் இருக்கோம். அது வந்து அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அப்ப நம்மளை மிரட்டுறதுக்கு தான். நம்மளை நேரடியாக மிரட்ட முடியாது. இந்தியாவுக்குள்ளலாம் வந்து அமெரிக்கா வந்து இறங்கினா காலி ஆயிடுவான், இருக்கிற ஊரு தெரியாம போயிடுவாங்க. அமெரிக்கா இங்கெல்லாம் ஜம்பம் பலிக்காது, அதெல்லாம் நடக்காது சார். இது நம்ம நாடு எவ்வளவு பெரிய தேசம். கண்டிப்பா. நம்ம நாட்டுல எல்லா ஃபிளைட் இருக்கு, என்ன இருக்கு சார், புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அவன்கிட்ட அந்த நாய்க்கு பிஸ்கெட் போட்ட மாதிரி சொல்லக்கூடாத வார்த்தை தான் பாகிஸ்தானுக்கு போட்டு அவனும் ரவுடி போயிடுது சார். அவனெல்லாம் வந்து பாகிஸ்தான்லாம் வந்து உருப்படாத ஒரு கண்ட்ரி சார். அவன் நாட்டில் ஏதாவது வளர்ச்சி இல்லை. அதுக்கு இவன் கொடுக்கக்கூடிய 4 ட்ரில்லியன் இவன் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை கையாளுகிறார்கள். அமெரிக்காவினுடைய இந்த மோசமான போக்கு உலகத்தினுடைய மேப்பை மாற்றப் போகிறது. உலக வரலாற்றில் மிகப்பெரிய கருப்பு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக டொனால்ட் ட்ரம்ப் மாறி போயிட்டார். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி.